ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யூனிட் 6 ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மென்ட்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஸோ இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்ஸ் தான். லைக் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மென்ட் அப்படின்னாலே மோஸ்ட்லி என்ன ரிலேட்டடா வரும்னா, அதுல யூஸ் பண்ணியிருக்க மாடல் அண்ட் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க. அப்புறம் அந்த லைக் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்கும்ல ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மென்ட்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ செயின் மாடலா இருக்கட்டும். அந்த மாதிரி நிறைய போர்ட்டஸ் லைக் சாரி போர்ட்டஸ் நோ இது அது கிடையாது. வேல்யூ செயின் மாடல் இருக்கும். அப்புறம் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சில மாடல்ஸ்லாம் இருக்கும்ல. ஸ்வாட், பெஸ்ட் அந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே இதுல தான் இருக்கும். ஸோ அதுல இருந்து ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. இதுல இருக்க மாடல்ல இருந்து எப்பவுமே கொஸ்டின்ஸ் நமக்கு வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாடல்ஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா வந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதுல இருக்க மாடல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ லெட்ஸ் see this session. Okay. Okay. The first question. The answer of product market growth matrix helps a firm decide. So, இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, answer of product market growth matrix அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் pricing strategy, செகண்ட் ஆப்ஷன் growth strategy, தேர்ட் ஆப்ஷன் promotion channels, fourth option HR strategy. So, before that, we will look into what is the answer of product growth matrix பார்த்தலாம். ஸோ ஆன்சர் ஆஃப் மேட்ரிக்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் a strategic planning tool. பேசிக்கா இது என்ன பண்ணும், இந்த இந்த ஒரு பர்டிகுலர் டூல் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு நியூவா ஒரு ப்ராடக்ட்டோ இல்ல ஏற்கனவே இருக்கிற ப்ராடக்ட் வாட் எவர் இட் இஸ், அந்த ப்ராடக்ட் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் இந்த மார்க்கெட்ல இப்போ ப்ரெசென்டா இருக்க மார்க்கெட்ல எந்த அளவுக்கு growth இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் இந்த ஆன்சர் ஆஃப் மேட்ரிக்ஸ். எந்த கேட்டகரியில வருது அண்ட் அதோட growth லெவல் எப்படி இருக்கும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா ஈஸியா அவங்களால லைக் ப்ராஃபிட் அட்டைன் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த ஆன்சர் ஆஃப் மார்க்கெட் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ it is a tool used by the businesses to identify growth opportunities. எந்த மாதிரியான ப்ராடக்ட் அதுக்கு எந்த மாதிரியான growth opportunities இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ண முடியும் by considering whether they are targeting existing or new market. அவங்க எந்த மாதிரி மார்க்கெட்டை ஒரு இப்போ ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் பாட்டில் வந்து நீங்க எடுத்துட்டு வரீங்க. லைக் வாட்டர் பாட்டில் வந்து நீங்க எடுத்துட்டு வரீங்க ஒரு ப்ராடக்டா. அப்போ நீங்க ஆல்ரெடி இருக்கிற ஒரு மார்க்கெட்டுக்குள்ள எடுத்துட்டு போறீங்களா இல்ல நியூவா ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ண போறீங்களா அப்படின்னு பாக்குறப்போ வாட்டர் பாட்டில் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கு அப்படின்னா அது வந்து எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் தான் வரும். ஸோ தட் கம்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் ரைட். ஸோ அந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்லேயே வருது அப்படின்னா பட் ஆனா நீங்க அந்த வாட்டர் பாட்டிலே புதுசா டிசைன் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு டோட்டலி அதை பார்த்தாலே இப்படிலாம் வாட்டர் பாட்டில் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி ஒரு ப்ராடக்டோட வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு நியூ மார்க்கெட்டே வந்து கிரியேட் ஆகுது. தட் கம்ஸ் அண்டர் நியூ மார்க்கெட். ஸோ எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்ல வரீங்களா இல்ல நியூ மார்க்கெட்ல வரீங்களா, அதே மாதிரி உங்களோட ப்ராடக்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்ட் மாதிரியே இருக்கா இல்ல நியூவா ஒரு ப்ராடக்டா ஒரு டிசைன் ஆகி வருதா அப்படின்னு பாக்குறதா இந்த ஆன்சர் ஆஃப் மேட்ரிக்ஸ். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ப்ராடக்ட் மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன் கிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி செகண்டரி வேர்ட்ஸ் ஏதாவது ஐ மீன் செகண்டரி இந்த மாதிரியும் சொல்லுவாங்க. லைக் இட் இஸ் ஆல்சோ கால்டஸ் சொல்லிட்டு இன்னொரு வேர்ட் வச்சு இதை டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா அதையும் நீங்க நோட்டீஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் அதையும் கொஸ்டின்ஸ்ல கேட்குறாங்க. ஸோ இந்த கிரிட்டை பொறுத்தவரையில் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் ஏற்கனவே இருக்கிற ப்ராடக்ட் ஏற்கனவே இருக்கிற மார்க்கெட்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டிய ஸ்ட்ராட்டஜி வந்து மார்க்கெட் பெனிட்ரேஷன். அதே மாதிரி ஒரு நியூவா ஒரு ப்ராடக்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இருக்கிற மார்க்கெட்ல எடுத்துட்டு வராங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் எடுத்துட்டு வரணும். புதுசா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சரோட எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் அந்த மார்க்கெட்ல அவங்களால சர்வே ஆக முடியும். அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் நியூ மார்க்கெட் ஏற்கனவே இருக்கிற ப்ராடக்ட் தான் ஆனா ஒரு புதுசா ஒரு மார்க்கெட்டே அவங்க வந்து கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க யூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்துட்டு மார்க்கெட் டெவலப்மெண்ட். அண்ட் நியூ ப்ராடக்ட்டும் புதுசு மார்க்கெட்டும் புதுசு அப்படின்னா டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான அவங்க என்ன பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரியான ப்ரைசிங் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரியான கஸ்டமரை வந்து டார்கெட் பண்ணணும். ஸோ நியூ மார்க்கெட் நியூ ப்ராடக்ட் அப்படின்னா டைவர்சிஃபிகேஷன். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஆன்சர் ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் growth matrix
ஹெல்ப் த ஃபர்ம் டிசைட். எதை வந்து இது டிசைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா growth ஸ்ட்ராட்டஜியை டிசைட் பண்ணுது. ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்குள்ள வருதுன்னா அந்த இடத்துல அது வந்துட்டு growth ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குங்கிறத டிசைட் பண்றதா இந்த ஆன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் மிஸ். Second question. In Porter's 5-force model, the threat of substitute refers to. So Porter's 5-force model அப்படிங்கிறது ஒரு 5 kind of force கொடுத்திருப்பாங்க. அந்த 5 kind of forceல one of the forces தான் the threat of substitute. Threat of substitutes அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு further பார்க்கலாம். ஸோ அது என்ன ரெஃபர் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஆப்ஷன் ஏ, நியூ என்ட்ரன்ஸ் காப்பிங் தி ப்ராடக்ட். ஆப்ஷன் பி, கஸ்டமர் ஸ்விட்சிங் டு ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட்ஸ். ஆப்ஷன் சி, suppliers rising prices. Option D, government regulation. So these are the 5 like our Porter சொன்ன 5-force model. ஸோ இதுல வந்துட்டு லைக் 5 forces இருக்கும். இந்த 5 forceையும் வந்துட்டு கன்சிடர் பண்றப்போதான் மார்க்கெட்ல எந்த மாதிரி கண்டிஷன் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம எந்த மாதிரி ஒரு மார்க்கெட்ல இருக்கும், நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு எந்த மாதிரி ஒரு டிமாண்ட் இருக்கு இந்த மார்க்கெட்ல அப்படிங்கறதையும் நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ். லைக் த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது புதுசா, அதாவது நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா நம்மள மாதிரியே இன்னொருத்தவங்களும் வர்றதுக்கான த்ரெட் லெவல் எந்த அளவுக்கு இருக்கு, நியூவா அதே மாதிரி புதுசா ஒரு பர்சன் வர்றதுக்கான த்ரெட் வந்து எந்த லெவல்ல இருக்குங்கிறதா இந்த த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ். ஸோ இதுல என்னென்ன ஃபேக்டர்ஸ் லைக் several factors under this component. லைக் உங்களோட ப்ராடக்ட் வித்தியாசமா இருக்குன்னா அந்த இடத்துல பேரியர் டு என்ட்ரி, மற்றவங்களால ஈஸியா என்டர் ஆக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐபோன் எடுத்துக்கலாம். ஐபோன் தாண்டி ஒரு விஷயம் வரணும் அப்படின்னா அது ரொம்ப 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 ஒரு 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 எப்படி சொன்னா ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சவாலான விஷயமா தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுதான் இடத்துல த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ் வந்து அந்த ஒரு கேட்டகரி வந்து ரொம்ப லோவா இருப்பாங்க. எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல், நிறைய பல்க் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றதா இருக்கட்டும், இவங்களுக்கு கீழே வர லைக் எப்படி சொல்லலாம்னா இவங்களுக்கு கூட, அதாவது நியூ என்ட்ரன்ஸ் இருக்கா, அதாவது இவங்க ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்களா, கம்பெனியே வந்து ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐபோனே எடுத்துக்கோங்களேன். இவங்க ஐபோன் மாதிரியே இன்னொரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ அவங்களுக்கு த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கம்மி லெவல்ல தான் இருக்கும். ஆனா அதுவே நீங்க ஆண்ட்ராய்ட் போன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஏன்னா ஆண்ட்ராய்ட் போன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய கம்பெனிஸ் இப்போ வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கம்மி ரேஞ்ச்ல நிறைய ஃபீச்சர்ஸோட வந்துட்டு நம்ம கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு லைக் ஆண்ட்ராய்ட் கேட்டகரிக்கு வந்துட்டு த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதே மாதிரி ரிவல்ரி அமாங் எக்ஸிஸ்டிங் காம்படிட்டர்ஸ், ஆல்ரெடி இருக்கிற காம்படிட்டர்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அது மொபைல் ஃபோனே எடுத்துக்கிட்டிங்கன்னா சாம்சங் இருக்கு, ஓப்போ, போக்கோ, அந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸ் இருக்கு, ரெட்மி இருக்கு, OnePlus, அந்த மாதிரி நிறைய இது இருக்கு. ஸோ அவங்களுக்குள்ளேயே எந்த மாதிரி ஒரு போட்டி நிலவுது அப்படின்னு சொல்றதா இந்த ரிவல்ரி அமாங் எக்ஸிஸ்டிங் காம்படிட்டர்ஸ். தேர்ட் கேட்டகரி இஸ் பார்கெனிங் பவர் ஆஃப் பையர்ஸ். ஸோ பார்கெனிங் பவர் ஆஃப் பையர்ஸ் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு கீழே, அதாவது இந்த பையர்ஸ் கீழே எவ்வளோ நம்பர் ஆஃப், இப்போ நான் வந்து ஒரு பொருள் விற்கிறேன்னா நான் தான் பையர்ல. ஸோ சாரி, ஆமா, நான் தான் ஒரு சரி, நான் வந்து ஒரு பொருளை வாங்க போறேன் அப்படின்னா நான் தான் ஒரு பையரா இருப்பேன் அந்த இடத்துல. ஸோ எனக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு பவர் இருக்கு, இப்போ என்னால இதை வந்து வாங்க முடியாது அப்படின்னா, அதாவது எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு கம்மி விலையில வேணும் அப்படின்னா என்னால பார்கெயின் பண்ணி வாங்குற அளவுக்கு எனக்கு பவர் இருக்கணும். அதுதான் இந்த பார்கெனிங் பவர். ஸோ நம்ம வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்கோம், நம்மளோட கஸ்டமரோட சைஸ் என்ன இருக்கு, லைக் இந்த ஒரு மார்க்கெட்டே நிறைய டிஃபரன்சஸ் இருக்கா. இந்த ப்ராடக்ட் இல்லைன்னா இப்போ ஒரு பால் பாக்கெட் வந்துட்டு இல்லைன்னா இன்னொரு பால் பாக்கெட் நம்ம ஈஸியா போய் வாங்கிட்டு வந்துருவோம். அந்த மாதிரி நம்மளோட பவர், அதாவது நிறைய நமக்கு ஒரு லைக் நமக்கு வந்து பவர் அதிகமா இருக்கும். சரி, இது இல்லைன்னா அது அப்படிங்கிற மாறிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம கிட்ட இருக்கும். அதுதான் பார்கெனிங் பவர் ஆஃப் பையர்ஸ். அதே மாதிரி பார்கெனிங் பவர் ஆஃப் சப்ளையர்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த சப்ளையரோட பார்கெனிங் பவர் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா அவங்க கிட்ட ஒரு யூனிக் ஃபீச்சரான சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த சப்ளையரை விட்டா வேற எந்த சப்ளையர் கிட்டயுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இந்த கஸ்டமர் ஃபீல் பண்றாங்க. அப்படிங்கிறப்போ பார்கெனிங் பவர் ஆஃப் சப்ளையர் அந்த இடத்துல அதிகமாகுது. இந்த யூனிக்னஸ் ஆஃப் ஈச் சப்ளையர்ஸ் ப்ராடக்ட், ஒரு சப்ளையரோட ப்ராடக்ட்லயுமே எந்த அளவுக்கு யூனிக்னஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பவர் அதிகமா இருக்கு. The final one is threat of substitute product.
லைக் இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பால் பாக்கெட் வந்து நம்ம வாங்க போறோம் அப்படின்னா ஏதோ ஒரு கம்பெனில அது இல்லை அப்படின்னா சரி பரவாயில்ல அதே ரேஞ்சுக்கு இன்னொரு அதே விலையில இன்னொரு பால் பாக்கெட் கிடைக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம அதுக்கு ஈஸியாக ஷிஃப்ட் ஆயிடுவோம்ல. அதுதான் இந்த த்ரெட் ஆஃப் சப்ஸ்டியூட் ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் சப்ஸ்டியூட் ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்ல சப்ஸ்டியூட் ப்ராடக்ட் அவைலபிளா இருக்கு, நம்மளால ஈஸியா அந்த அந்த ப்ரைஸுக்கு நம்மளால ஈஸியா அதை வாங்க முடியுதா, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ராடக்டோட லெவலை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. திஸ் இஸ் ஆல்சோ கன்சிடர் as a threat. So these are the 5 threats in according to Porter's 5 force model. ஸோ நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா த்ரெட் ஆஃப் சப்ஸ்டியூட்ங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது. நம்ம பார்த்தோம் நியூ என்ட்ரன்ஸ் காப்பிங் தி மார்க்கெட், புது என்ட்ரன்ஸ் வந்துட்டு வருதா இல்லை கஸ்டமர் ஸ்விட்சிங் டு அல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட்ஸ். இதுதான் ஆன்சர். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ ஒரு ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு பால் பேக்கெட் இல்லையா, சரி அதே வேலையில இன்னொன்று கிடைக்குது, ஒரு டூத் பேஸ்ட் வந்து கிடைக்கல அப்படின்னா நம்ம கேட்குற ஒரு கம்பெனி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சரி இது இல்லைன்னா அது கொடுத்துருங்க பரவாயில்ல, ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்ச் தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஈஸியா வாங்கிட்டு வந்துரும். இதுதான் வந்துட்டு த்ரெட் ஆஃப் சப்ஸ்டியூட், கஸ்டமர் ஸ்விட்சிங் டு அல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட்ஸ். Third question, in the BCG matrix, a product with a high market share and low market growth is called. ஸோ பிசிஜி மேட்ரிக்ஸ்ல ஒரு 4 கைண்ட் ஆஃப் the கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. இந்த 4 கைண்டையும் வந்துட்டு மார்க்கெட் ஷேர் அண்ட் மார்க்கெட் க்ரோத் வச்சு டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதுல எந்த கேட்டகரி வந்து ஹை மார்க்கெட் ஷேர் இருக்கும் அண்ட் லோ மார்க்கெட் க்ரோத் இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதை வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இந்த பிசிஜி மேட்ரிக்ஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா க்ரோத் ஷேர் மேட்ரிக்ஸ்னு சொல்றாங்க. ஸோ பேசிக்கா இது என்ன அப்படின்னு பார்த்தா போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் டூல் used to analyze a company's product portfolio. இந்த நம்மளோட கண்ட்ரில இந்த ஒரு மார்க்கெட்ல அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் நான் ஏதோ ஒன்று எடுத்துட்டு போறேன், ஏதாவது ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னா என்னோட ப்ராடக்ட் வந்து இந்த 4 கேட்டகரிஸ்ல எதுல வருது. நான் வந்து ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் வந்து இப்போ எந்த லெவல்ல இருக்கேங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த பிசிஜி மேட்ரிக்ஸ் அண்ட் மேக் ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ் அபவுட் ரிசோர்ஸ் அலோகேஷன். ஸோ நான் இதில் எந்த கேட்டகரியில் இருக்கேன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ரிசோர்ஸஸை நான் அலோகேட் பண்ண முடியும். ஸோ தட் ஐ கேன் கெயின் I can achieve the profit level and can easily attain the customers. So it categorizes products into 4 quadrants. So 4 quadrant பிரிச்சிடுறாங்க on the basis of market shareயும் market growthயும் வச்சு 4 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. First one is dog is where இவங்களோட மார்க்கெட் growthம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரி இவங்களோட இந்த ஒரு லைக் சொல்ல போனா இவங்களோட மார்க்கெட் ஷேருமே ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். மார்க்கெட் growthம் கம்மி, மார்க்கெட் ஷேரும் கம்மி அப்படிங்கிறப்போ இவங்க இந்த டாக் கேட்டகரியில வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த லைஃப் ஸ்டைல் இந்த இது பார்த்துருப்போம்ல மார்க்கெட்டிங்ல இந்த ஒரு சார்ட் பார்த்துருப்போம், லைஃப் சைக்கிள் இது பார்த்துருப்போம். 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும்ல. First one is first phase is called introduction, second one வந்துட்டு growth stage, third one வந்துட்டு maturity stage னு சொல்லுவோம், fourth one வந்துட்டு decline stage அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதையும் இந்த மேட்ரிக்ஸையும் அதாவது எப்பவுமே கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இந்த ஒரு அதாவது இந்த லைஃப் சைக்கிள் கேட்டகரியும் இந்த மேட்ரிக்ஸையும் மேட்ச் பண்ண சொல்லி இப்போ 1ல இருக்காங்க அப்படின்னா இது வந்து டாகா கவ்வா ஸ்டாரா அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு வந்துட்டு நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இப்போ உங்களுக்கு growthம் கம்மியா இருக்கு, உங்களுக்கு ஷேரும் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு ஒரு டிக்ளைன் ப்ராடக்ட் கேட்டகரியில வரும். அந்த ஒரு பிசினஸ் வந்துட்டு டிக்ளைன் ஸ்டேஜ்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி கொஸ்டின் மார்க் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு growth வந்து ஹையா இருக்கும், ஆனா இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இவங்களுக்கான அந்த மார்க்கெட் ஷேர் கம்மியா இருக்கு, ஆனா growth லெவல் அதிகமா இருக்குன்னா அவங்க எந்த ஒரு கேட்டகரியில வரப்போறோம் அப்படிங்கறத ஒரு ஐடென்டிஃபை பண்ணாத ஒரு நிலைமையில இருப்பாங்க. அப்ப இவங்களை வந்து எந்த இதுல போடலாம்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் ஃபேஸ்ல போடலாம். ஸோ கொஸ்டின் மார்க் வந்து இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஃபேஸ்ல வருது. அதே மாதிரி இவங்களுக்கு அது ஸ்டார் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு மார்க்கெட் ஷேரும் அதிகமா இருக்கும், மார்க்கெட் growthம் அதிகமா இருக்கும். இவங்களுக்கு ஷேரும் அதிகமா இருக்கு, நல்ல ஒரு growthலயும் இருக்கேன், எனக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் வருது அப்படிங்கிறப்போ இது வந்து செகண்ட் growth ஸ்டேஜ்ல வருது இந்த ஸ்டார் கேட்டகரி. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் தி
லைக் மார்க்கெட் ஷேர் வந்து அதிகமா இருக்கு. ஆனா மார்க்கெட்ல இருக்க growth வந்துட்டு கம்மியா தான் இருக்கு. இவங்களோட growth லெவல் வந்து மேக்ஸிமம் லெவல அட்டைன் பண்ணிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு ஷேர் அதிகமா இருக்கு. ப்ராஃபிட்டும் அட்டைன் பண்ணிட்டாங்க. ஆனா growth லெவல் வந்துட்டு மேக்ஸிமம் லிமிட் அட்டைன் பண்ணதுனால, அத தாண்டி அவங்களால பெருசா எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ, இவங்க வந்து இந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜ்ல இருப்பாங்க. இது வந்துட்டு ஒரு சேச்சுரேட்டட் ஸ்டேஜ் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். திஸ் இஸ் தி ஓவரால் ப்ராசஸ் ஆஃப் லைக் ஓவரால் கன்டென்ட் ஆஃப் பிசிஜி மேட்ரிக்ஸ். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹை மார்க்கெட் ஷேர் அண்ட் லோ மார்க்கெட் growth. ஹை மார்க்கெட் ஷேர், ஹை ஒன் செகண்ட். ஹை மார்க்கெட் ஷேர், லோ மார்க்கெட் growth அப்படிங்கிறப்போ இது வந்துட்டு கவ் கேட்டகரியில வருது. ஆன்சர் இஸ் டி. Fourth question. Which of the following is a retrenchment strategy? Retrenchment strategy னா என்ன அண்ட் அதோட கிளாசிஃபிகேஷன்ல சில விஷயங்கள் இருக்கு. ஸோ கொடுத்துருக்கிறதுல ஆப்ஷன்ல எது வந்து retrenchment strategy அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டைவர்சிஃபிகேஷன், செகண்ட் ஒன் இஸ் லிக்விடைசேஷன், தேர்ட் ஒன் ஹாரிசான்டல் இன்டெகிரேஷன், ஃபோர்த் ஒன் மார்க்கெட் டெவலப்மெண்ட். First, what is retrenchment strategy அப்படின்னு பார்த்தோம்னா, a strategy that is geared towards reducing expenditure. ஸோ ஒரு லைக் இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் நடத்துறேன் அப்படின்னா சடனா எனக்கு வந்து அதுல ஏதோ ப்ராஃபிட்டோ இது சம்திங் ஏதோ ஒரு விஷயம் வந்து அஃபெக்ட் ஆகுது, என்னோட ப்ராசஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுதுன்னா என்ன நினைப்பேன், இப்போ நான் அதிகமாக செலவு பண்றதை கம்மி பண்ணணும், ஆர் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கிற ரிசோர்ஸை ரீஅலோகேட் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறேன். இதுதான் retrenchment strategy. ஸோ தே வித்ட்ரா ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஃப்ரம் த மார்க்கெட். அதை வந்துட்டு என்னென்னலாம் இருக்கலாம்னா, என்னோட என்னோட செலவுகளை நான் கம்மி பண்ணலாம், ஆர் என்னோட ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ மார்க்கெட்ல நல்லா போல அப்படின்னா அதை வந்து நான் வித்ட்ரா பண்ணலாம், ஆர் டு ரெடியூஸ் தி சைஸ் ஆஃப் டைவர்சிட்டி. நான் டைவர்ஸ் மார்க்கெட்ல இருக்கேன்னா ஒரு மார்க்கெட்டை மட்டும் நான் வந்துட்டு விட்டு மற்ற மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணியும் இருக்கலாம். இதுதான் ரிட்ரெச்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. பேசிக்காக இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே அலோகேட் பண்ணுவாங்க, நியூவா திரும்பவும் லைக் அவங்களோட இதெல்லாம் வந்து குறைச்சிட்டு அவங்களோட வேலைகள்லாம் குறைக்கணும்னு நினைப்பாங்க. டு அவாய்ட், அதாவது எதுக்குன்னா மெயினா எதுக்குன்னா லாஸ் வந்துடக்கூடாது, அதே மாதிரி அவங்களோட செலவுகளை வந்து கம்மி பண்ணணும், கண்ட்ரோலா வச்சிருக்கணும்னு நினைக்கிறதுக்காக தான் இந்த ரிட்ரெச்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு வராங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டவுன் சைசிங் அண்ட் கட்பேக் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல 3 கேட்டகரிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டர்ன் அரவுண்ட். டர்ன் அரவுண்ட் அப்படிங்கிறப்போ இது என்னன்னா எலிமினேட்டிங் அன்ப்ராஃபிட்டபிள் அவுட்புட். ஸோ என்னோட ஏதோ ஒரு ப்ராடக்ட் மட்டும் எனக்கு பெருசா ப்ராஃபிட்டே தரல அப்படிங்கிறப்போ அந்த ஒரு ப்ராடக்ட் நான் வந்துட்டு வேணாம் அப்படின்னு கைவிட்டுறேன். இதுதான் இந்த டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் ரெடியூசிங் சைஸ் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ். என்னோட ஒர்க் ஃபோர்ஸையும் நான் என்ன பண்ணலாம்னா லைக் லே ஆஃப்லாம் பண்ணுறாங்களா, அதெல்லாம் இந்த டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜியில் தான் வரும். ஸோ என்னோட ஒர்க் ஃபோர்ஸை நான் கம்மி பண்ணுறேன், லைக் இந்த அளவு 100 நம்பர் ஆஃப் பீப்புள் இருந்தால் மட்டும் போதும், இந்த ஒர்க்கை என்னால் கண்டிப்பாக நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ எனக்கு அந்த இடத்துல 150 பீப்புள் தேவைப்பட மாட்டாங்க. ஸோ அந்த 50 பீப்புள் என்ன பண்ணணும்னு நினைப்பேன்னா லே ஆஃப் பண்ணணும்னு நினைப்பேன். இதுதான் இந்த டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி. செகண்ட் கேட்டகரி இஸ் டி டிவெஸ்ட்மெண்ட். டிவெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறப்போ டைவர்ஸ்மெண்ட். இது என்ன சொல்லுதுன்னா, செல் ஆஃப் ஒன் பிஸ்னஸ் யூனிட். நான் நிறைய பிஸ்னஸ் பார்க்குறேன், வெரைட்டி ஆஃப் பிஸ்னஸ், ஃபுட்ல ஒன்று பார்க்குறேன், ஸ்போர்ட்ஸ்ல ஒன்று பார்க்குறேன், அது மாதிரி கிராசரி ஒன்று பார்க்குறேன், மெடிசன்ல ஒன்று பார்க்குறேன் அப்படிங்கிறப்போ இதில் ஏதோ ஒரே ஒரு பிஸ்னஸ், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் யூனிட்டை மட்டும் நான் வித்ட்ரா பண்ணிடுறேன். டு அவாய்ட், எதுக்காக அப்படின்னா போட்ட காசு மட்டும் நான் எடுத்துக்கிட்டு இப்போதைக்கு எனக்கு அந்த இது பிஸ்னஸ் வேணாம், நான் மற்ற பிஸ்னஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் எடுக்கிறேன். இதுதான் வந்து டிவெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றாங்க. லிக்விடைசேஷன் அப்படிங்கிறது ஃபைனல் ஒன் அப்படின்னு சொல்லலாம். இது எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிறப்போ நான் மொத்தமாக எல்லாத்தையும் கைவிடணும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து இந்த லிக்விடைசேஷன் ஸ்ட்ராட்டஜி விச் கம்ஸ் அண்டர் ரிட்ரெச்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. Answer is B. Fifth question. The 7S framework developed by Fifth question. The 7S framework developed by McKinsey includes the following except. ஸோ மெக்கென்சி வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒரு 7S ஃபேக்டர்ஸ் கொடுத்துருப்பார். 7X ஃபேக்டர்ஸும் ஒரு ஆர்கனைசேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே கம்பைன் ஆச்சுன்னா அந்த ஒரு ஆர்கனைசேஷன் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் லெவல் வந்து ஒரு நல்ல ஒரு லெவலில் இருக்கும் அப்படின்றது இது சொல்லியிருப்பாரு. ஆப்ஷன் ஏ ஸ்ட்ராட்டஜி, ஆப்ஷன் பி ஸ்ட்ரக்சர், ஆப்ஷன் சி ஸ்டைல், ஆப்ஷன் டி செக்மெண்டேஷன்.
இந்த கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ஏதோ ஒரு எஸ் மட்டும் வந்துட்டு இவர் வந்து சொல்லியிருக்க மாட்டார். அது என்ன அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் என்னென்ன கொடுத்திருக்காருன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கோர் வேல்யூவா என்னத்த சொல்றாருன்னா ஷேர்டு வேல்யூ. அதாவது இந்த ஆர்கனைசேஷனோட கல்ச்சர் இதுதான் வந்து இந்த ஒரு கோர் வேல்யூ அப்படின்னு சொல்றாரு. இது 7S லைக் யார் சொல்றாருன்னா மெக்கென்சே வந்து சொல்றாரு. இந்த 7S பிரின்சிபல் இவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஷேர்டு வேல்யூ அப்படிங்கறது அவங்களோட கோர் வேல்யூவா இருக்கு. அதுதான் அவங்களோட அந்த ஆர்கனைசேஷனோட கல்ச்சரா கன்சிடர் பண்றாங்க. இதை பேஸ் பண்ணி தான் இதை சுத்தி தான் மத்த 6 ஃபேக்டர்ஸும் இருக்கு. அதுல 3 ஃபேக்டர்ஸை வந்துட்டு சாஃப்ட் எஸ்னும் 3 ஃபேக்டர்ஸை வந்துட்டு ஹார்ட் எஸ்னும் வந்து டிவைட் பண்றாங்க. இந்த பிங்க் கலர்ல இருக்கிற மூணுமே வந்துட்டு சாஃப்ட் எஸ். ஸ்கில் அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸோட ஸ்கில் லெவல் எப்படி இருக்கு, அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் எப்படி இருக்காங்க, அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் எப்படி இருக்காங்க, அதே மாதிரி ஸ்டைல் எந்த மாதிரி லீடர்ஷிப் ஸ்டைல் வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல ஃபாலோ பண்றாங்க. இது மூணும் வந்துட்டு இந்த ஸ்கில் ஸ்டாஃப் ஸ்டைல் இது மூணுமே வந்துட்டு சாஃப்ட் எஸ் அப்படிங்கிற கேட்டகரியில வருது. அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ரக்சர் சிஸ்டம் இந்த 3 ஃபேக்டர்ஸும் ஹார்ட் எஸ்ல கேட்டகரியில வருது. ஸோ ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வாட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி லைக் வெதர் இட் இஸ் ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி ஆர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஆர் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அந்த ஆர்கனைசேஷன்ல ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தட் கம்ஸ் அண்டர் ஹார்ட் எஸ். Second one is structure. The hierarchy level like top to management இருக்கா, அங்க இருக்கிற டிசிஷன் மேக்கிங் லெவல் வந்துட்டு சென்ட்ரலைஸ்டா இருக்கா இல்ல டீசென்ட்ரலைஸ்டா இருக்கா, இது எல்லாமே பாக்குறதா இந்த ஸ்ட்ரக்சர். சிஸ்டம் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல லைக் எந்த மாதிரியான ப்ராசஸஸ் எல்லாம் எல்லாமே இதுக்குள்ள வருது அப்படின்னு பாக்குறதா இந்த சிஸ்டம். ஆர்கனைசேஷன் ஓவரால் ப்ராசஸ் வந்துட்டு எப்படி ஃபாலோ பண்றாங்க, எந்த மாதிரியான ஃப்ளோ அங்க இருக்குன்னு பாக்குறதா இந்த சிஸ்டம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஃபார்ம் ஆகி அதாவது இது எல்லாமே இன்டர் கனெக்டட் டு த ஷேர்டு வேல்யூ. ஸோ ஷேர்டு வேல்யூங்கிறது தான் ஆர்கனைசேஷனோட கல்ச்சரே வந்துட்டு கிரியேட் பண்ணுது. ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம் இருந்துச்சு, ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இருந்துச்சு, ஸ்டைல் பார்த்தோம் இருந்துச்சு. செக்மெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் அவர் சொல்லல. ஸோ நீங்க கொஸ்டின் படிக்கிறப்பயே நீங்க என்ன பண்ணணும்னா இதுல நீங்க லைக் இதுல வந்து நாட் அ ஃபேக்டர் அந்த மாதிரி கூட கொடுப்பாங்க. ஸோ அந்த நாட் எக்ஸப்ட் அந்த மாதிரி நீங்க இந்த வேர்ட்ஸை வந்துட்டு ரொம்ப ஹைலைட் பண்ணி படிக்கணும். அப்பதான் வந்து லைக் எக்ஸாம் டைம்ல நீங்க ஃபாஸ்டா படிச்சிடக்கூடாது. படிக்கிறப்ப கொஞ்சம் கவனிச்சு படிங்க. அப்பதான் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து நீங்க அனலைஸ் பண்ணி என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறதே உங்களால அனலைஸ் பண்ண முடியும். பிகாஸ் நீங்க நினைப்பீங்க ஸோ ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு படிச்சுட்டு ஸோ இதுல தான் ஏதோ ஒண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் சூஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆனா அங்க இருக்கிற வேர்ட் வந்துட்டு அங்க ப்ளே பண்ணும். ஸோ ஆன்சரே அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டுரும். கொஸ்டின் படிக்கிறப்போ நல்லா கவனிச்சு படிங்க, என்னென்ன வேர்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி படிங்க. 6th question. In a value chain analysis, which of the following is a support activity? Value chain analysis la like 2 kind of activity இருக்கும். Primary activity இருக்கும், supportive activity இருக்கும். அதுல எது வந்து supportive activity ல வருதுன்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். First, we will look into what is value chain analysis. So value chain supply chain னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா it identify areas where value is created. எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேல்யூ வந்து கிரியேட் ஆகுது, ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வேல்யூ எந்த இடத்துல கிரியேட் ஆகுது, அந்த வேல்யூ கிரியேட் ஆகுறப்போ அதுக்கு ஆகிற காஸ்ட் இருக்குல்ல அதை நம்ம எந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும், அதெல்லாம் சொல்றதுதான் இந்த வேல்யூ சப்ளை செயின். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரா மெட்டீரியல் வாங்குறோம் அப்படின்னா அந்த லைக் நம்ம ஃபிக்ஸ் பண்ற காஸ்ட்டுக்கு அந்த ரா மெட்டீரியலும் அஃபோர்டபுளா இருக்கணும்ல. ரொம்ப ரொம்ப நம்ம வந்து ரொம்ப ஹை எண்ட் ரா மெட்டீரியலை வாங்கிட்டு வந்து ஆனா ரொம்ப கம்மியான விலையில கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கம்பெனிக்கு என்ன ஆகும், அல்டிமேட்டா லாஸ் தான் வரும். அப்படிங்கிறப்போ வேல்யூ வந்து இந்த ரா மெட்டீரியல்ல இருந்து கிரியேட் ஆகுதுன்னா நம்மளோட ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரியான ரா மெட்டீரியலை மட்டும் நம்ம வாங்கினா போதும். ரொம்ப ஹை எண்ட் ஆர் அதுக்கேற்ற போது நம்ம ப்ரைஸ் ஆர் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவைப்படுற ரா மெட்டீரியலை வாங்கி அந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா காஸ்ட் கொடுத்து வாங்காம அந்த இடத்துல ப்ரைஸ் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கணும். அப்படி வாங்குறப்போ அந்த இடத்துல வேல்யூ கிரியேட் ஆகுது. ஸோ தட் வி கேன் ஈஸிலி கட் த காஸ்ட்.
It is a tool for understanding how a business transforms inputs into output. இது இந்த டூல் என்னன்னு சொல்றாங்கன்னா எப்படி இன்புட் அவுட்புட் ஆகுது, இந்த ஓவரால் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதையும் இது ஐடென்டிஃபை பண்ணும். அல்டிமேட்லி கிரியேட்டிங் அ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் தட் இஸ் வேல்யூபிள் டு தி கஸ்டமர். ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை எந்தெந்த இடத்துலலாம் வேல்யூ கிரியேட் ஆகுது, எந்தெந்த இடத்துல நம்ம காஸ்ட்டை வந்து ஈஸியாக கட் பண்ண முடியும். ஸோ that we ensure that the value also to be provided to the customers. வேல்யூவும் கொடுக்கணும், அதே சமயம் காஸ்ட்டும் கம்மியாக்கணும். இதுதான் அந்த வேல்யூ சப்ளை செயின் மாடல். ஸோ இதுல 2 கேட்டகரிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் திங் இஸ் சப்போர்ட் ஆக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி ஆக்டிவிட்டி பார்க்கலாம். பேசிக்கா என்ன நடக்கும்னா இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ். இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த ரா மெட்டீரியல் எல்லாமே உள்ள வருது. ஆப்ரேஷன் இருக்கு. அண்ட் தென் ஆப்ரேஷன் அப்படிங்கிறப்போ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து நடக்குது. ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ். அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்குது. ஃபினிஷ்டு குட்ஸ் தான் நமக்கு வந்து கையில கிடைச்சிருது. ஸோ அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ். அதுக்கப்புறம் ஃபினிஷ்டு குட்ஸ் என்ன ஆகுது என்னன்னா நம்ம எந்த மாதிரி அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம மார்க்கெட் பண்ண போறோம், எந்த மாதிரி சேல் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் இந்த மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். இந்த ஒரு மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ், அதாவது மார்க்கெட் பண்ணி வித்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு நம்ம கஸ்டமர் சர்வீஸை வந்து ப்ராப்பரா வந்து ப்ரொவைட் பண்ணணும். நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்பர் சர்வீஸை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அதுதான் வந்துட்டு லாஸ்ட் ஃபேக்டர். தீஸ் ஆல் ஆர் பிரைமரி ஆக்டிவிட்டி அப்படிங்கிற கேட்டகரியில வருது. அதே மாதிரி இந்த இந்த எல்லா ப்ராசஸுமே சப்போர்ட் ஆக்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் ப்ராப்பரா நடக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப என்னென்ன சப்போர்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னா ஃபார்மோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு மில்க் ப்ரொடக்ஷன் பண்றீங்க அப்படின்னா, மில்க் சேல் பண்றீங்கன்னா அதை வந்து நீங்க லைக் கரெக்டா வந்து பாஸ்டரைஸ் பண்ணி அதை கரெக்டா பேக் பண்ணி அந்த டெம்பரேச்சர் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி லேப் டெஸ்ட் பண்ணணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க ப்ராப்பரா பண்ணணும். அதுக்கான ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்ககிட்ட இருக்கணும். அதே மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இது ஒரு ஸ்டேஜும் பண்றதுக்கான ஹியூமன் ரிசோர்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட கரெக்டா இருக்கணும். அதை மேனேஜ் பண்றதுக்கான பீப்புளும் உங்ககிட்ட அவைலபிளா இருக்கணும். டெக்னாலஜி டெவலப்மெண்ட். ஸோ இந்த ஒரு பால் பேக்கெட் வந்துட்டு நீங்க பேக் பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு அந்த மில்க் இது பேக் பண்ற வரைக்கும் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணி என்னென்ன லேப் எக்யூப்மெண்ட்ஸ் தேவை, அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னென்ன பேக்கேஜிங் எக்யூப்மெண்ட்ஸ் சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீங்க அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான டெக்னாலஜியை வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட், எங்கெங்கெல்லாம் வந்து இந்த பால் கலெக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் நீங்க அனலைஸ் பண்ணணும். இது எல்லாமே இருக்கணும். அதே மாதிரி இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த சப்போர்ட் ஆக்டிவிட்டி அண்ட் பிரைமரி ஆக்டிவிட்டி இது ரெண்டுமே சேர்ந்து தான் இந்த ஓவரால் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல சப்போர்ட் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். பாக்கி மூணுமே வந்துட்டு பிரைமரி ஆக்டிவிட்டியில வந்துச்சு. 7th question. A strategy that focuses on cost leadership and broad market is called. ஸோ கொடுத்துருக்க ஸ்ட்ராட்டஜியில் எது வந்துட்டு காஸ்ட் லீடர்ஷிப் அண்ட் ப்ராட் மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி. வாட் இஸ் ஆக்சுவலி differentiation strategy is it focuses on offering unique features or services to stand out in the market. இப்போ இந்த மார்க்கெட்ல நம்மளோட ப்ராடக்ட் தான் யூனிக்கா இருக்கணும், நம்ம மட்டும்தான் யூனிக் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட் நம்ம எடுத்துட்டு வரோம். ப்ராடக்ட் ஒரு சர்வீஸ் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம மார்க்கெட்ல எடுத்துட்டு வரோம். இதுதான் டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு வந்துட்டு நமக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஐபோன் தான் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும். ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது தே டார்கெட் அ ஸ்பெசிபிக் நிச் அப்படின்னா இந்த மார்க்கெட்ல இருக்கிற ஒரு கேப், ஏதோ ஒரு செக்மெண்ட்டை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி அந்த செக்மெண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் இந்த ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுவாங்க. இதுதான் இந்த ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ சில பேருக்கு வந்துட்டு சில கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தேவைப்படும்ல. இது வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஒரே மாதிரியான ப்ராடக்ட் தேவைப்படாது. சில பீப்புள் இந்த ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளிங்கிட் அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்களேன், ஜெப்டோலாம் எடுத்துக்கோங்களேன். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இப்போதான் வேலைக்கு போயிட்டு வந்தோம், நம்ம திரும்பவும் போய் கிராசரிஸ்லாம் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பாங்க.
ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ஆப் வந்து நல்லா இருக்குமே, இதுக்கு ஒரு சர்வீஸ் வந்து கிரியேட் ஆச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு Blinkit அப்படிங்கிற ஒரு லைக் இந்த மாதிரி சர்வீசஸே வந்துட்டு எவால்வ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி எவால்வ் ஆன சர்வீஸ் இப்போ நல்லாவே போய்கிட்டு இருக்குல்ல. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரியான செக்மெண்ட்டை வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அனலைஸ் பண்ணியிருக்காங்க, ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற சொல்யூஷனை அவங்க வந்துட்டு they come up with the perfect solution. இதுதான் இந்த ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜி. Third one is overall cost leadership. Overall cost leadership அப்படிங்கிறது they focus on being the lowest cost producer. ஸோ இவங்க வந்து ரொம்ப 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 கம்மியான விலையில கொடுப்பாங்க இந்த ஒரு ப்ராடக்ட்டை. இது வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்னா ஓவரால் காஸ்ட் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்த் ஒன் இஸ் டைவர்சிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜி. இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நியூ ப்ராடக்ட் ஆர் நியூ ஒரு லைக் ப்ராடக்ட்டும் புதுசா இருக்கும், மார்க்கெட்டும் புதுசா இருக்கும். அதுக்குள்ள போய் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க டு ஸ்ப்ரெட் ரிஸ்க் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இவங்க வந்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ரிஸ்கையும் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்துட்டு அவங்க டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கீவேர்டு என்னன்னா காஸ்ட் லீடர்ஷிப் அண்ட் ப்ராட் மார்க்கெட். காஸ்ட் வைஸாவும் கம்மியா இருக்கும், ப்ராட் மார்க்கெட்டையும் நாங்க வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்ற ஸ்ட்ராட்டஜி வந்து ஓவரால் காஸ்ட் லீடர்ஷிப். 8th question. A company introducing a completely new product in a new market is called. இப்பதான் நம்ம பார்த்தோம், இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். ஸோ ஒரு நியூ ப்ராடக்ட் நியூ மார்க்கெட், இது வந்து என்ன ஸ்ட்ராட்டஜில வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நியூ ப்ராடக்ட் நியூ மார்க்கெட் இது வந்து டைவர்சிஃபிகேஷன் கேட்டகரியில வருது. ஸோ தே வாண்ட் டு ஸ்ப்ரெட் தேர் லைக் அவங்களோட ரிஸ்கா இருந்தாலும் சரி, அவங்களோட அந்த த்ரெட் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா டைவர்சிஃபை பண்ணணும். இந்த பார்த்துருவாங்க டு ஸ்ப்ரெட் ரிஸ்க் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்களோட ரிஸ்கையும் ஆப்பர்ச்சுனிட்டியும் அவங்க ஸ்ப்ரெட் பண்ணணும். அதே சமயம் நியூ ப்ராடக்டாகவும் இருக்கும், நியூ மார்க்கெட்டாகவும் இருக்கும். தட் இஸ் டைவர்சிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜி. 9th question. Which of the following is not a component of the marketing mix? மார்க்கெட்டிங் மிக்ஸோட எது வந்து காம்பனன்ட் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த நாட் அப்படிங்கிற வேர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல, இதை நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது. ஆப்ஷன் ஏ ப்ராடக்ட், பி பிரைஸ், சி பொசிஷனிங், டி பிளேஸ். ஸோ என்னென்ன காம்பனன்ட்ஸ்னா மார்க்கெட் மிக்ஸ்ல வரும் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் மிக்ஸ் அப்படிங்கிறது a tool used to determine the best way to market a product or service. இந்த ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ இந்த மார்க்கெட்ல ப்ராப்பரா போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த விஷயத்த கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ப்ராட் ஃபேக்டர்ஸ் that alters different aspect of market. என்னென்ன ஆஸ்பெக்ட் அப்படிங்கறத ஒண்ணா பார்த்துடலாம். The first one is product. எந்த மாதிரியான ப்ராடக்ட், ப்ரமோஷன் எந்த மாதிரி ப்ரமோட் பண்ண போறாங்க அந்த ப்ராடக்ட்டை, எந்த மாதிரி பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறாங்க, பிளேஸ் எந்த மாதிரி பிளேஸ் லைக் எந்த மாதிரி பிளேஸ்ல அவங்க ஷாப் வைக்க போறாங்களா இல்லை அவங்க இண்டஸ்ட்ரி எந்த பிளேஸ்ல இருக்க போது அது இது எல்லாத்தையும் டிசைட் பண்றது பிளேஸ். பீப்புள் யாருக்கிட்ட போய் சேர்க்க போறாங்க. ப்ராசஸ்னா யாரெல்லாம் அந்த ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல யாரெல்லாம் இருப்பாங்க, என்னென்ன டீம்லாம் இருக்குங்கிறத டிசைட் பண்றது. Physical evidence is the sales staff contact experience of a brand or product packaging இருக்கட்டும், ஆன்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பிசிக்கல் எவிடன்ஸ்க்குள்ள வரும். So these are the 7 components of marketing mix. So இதை வச்சு திரும்ப திரும்ப உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. ப்ராடக்ட், ப்ரமோஷன், பிரைஸ், பிளேஸ், பீப்புள், ப்ராசஸ், பிசிக்கல் எவிடன்ஸ். ஸோ இது 7 தான் இந்த ப்ராடக்ட் மிக்ஸ்குள்ள வர காம்பனன்ட். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பொசிஷனிங் அப்படிங்கிற காம்பனன்ட் நம்ம பார்க்கவே இல்லை. ப்ராடக்ட் பார்த்தோம், எந்த மாதிரி ப்ராடக்ட் எந்த ப்ரைஸ்ல கொடுப்பாங்க, எந்த பிளேஸ்ல கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது இது எல்லாத்தையுமே பார்த்தோம். பொசிஷனிங் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை நம்ம பார்க்கல. ஸோ the answer is C. 10th question. The concept of integrated marketing communication focuses on IMC. இது என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு, வாட் இஸ் இட் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஆப்ஷன் ஏ ஐசோலேட்டட் அட்வர்டைசிங் கேம்பெயின், பி uncoordinated messages, C coordinated and consistent brand messaging across channels, D personal selling only. So first, what is IMC?
ஐஎம்சி அப்படிங்கிறது இன்டகிரேட்டிங் அஸ் அந்த நேம் சொல்ற மாதிரி இன்டகிரேட்டிங் ஆல் த ப்ரொமோஷனல் டூல்ஸ். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ப்ரொமோஷனல் டூலையும் ஒன்னா சேர்த்து நம்ம வந்து ஒர்க் பண்ண போறோம். இதுதான் இந்த இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன். In IMC, all aspects of communication work marketing together for increasing sales and achieving maximum cost effectiveness. So நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ப்ரொமோஷனல் டூல்ஸையும் ஒன்னா சேர்த்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ தட் வி கேன் என்ன பண்ணலாம்னா காஸ்ட் சேவ் பண்ணலாம், காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் கிடைக்கும், சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறப்போ ஐஎம்சில என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐஎம்சில என்னென்ன வரும் அப்படின்னா அட்வர்டைசிங்காக இருக்கட்டும், சேல்ஸ் ப்ரமோஷன், ஈவெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏதாவது ஈவெண்ட் ஆர் இதுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் இந்த ஐஎம்சிக்குள்ளே வந்துடும். பப்ளிக் ரிலேஷன், பிஆர் இருப்பாங்க. எந்த ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு பிஆர் இருப்பாங்க. தே யூஸ்டு டு டெல் அபவுட் த குட் திங்ஸ் அபவுட் த கம்பெனி டு த பப்ளிக். அவங்க தான் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் பப்ளிக் சொல்லுவாங்க ரிலேட்டட் டு பர்டிகுலர் கம்பெனி. டைரக்டா மார்க்கெட் பண்றது, இன்டராக்டிவ் மார்க்கெட்டிங், லைக் நிறைய கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்டராக்டிவ் மார்க்கெட்டிங்ல கீப்ஸ் ஆன் லைக் என்ன பண்ணுவாங்கன்னா மெயில் சென்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, வாட்ஸ்அப் மெசேஜஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க, நார்மல் மெசேஜா இருக்கட்டும். அப்பப்போ அவங்களுக்கு வந்துட்டு அவங்கள ரிமெம்பர் பண்ணிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வந்து இந்த இன்டராக்டிவ் மார்க்கெட்டிங்ல வரும். வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங், நம்மளே நேரா போய் பேசி அவங்க மார்க்கெட்டிங் பண்ணி அவங்கள அந்த ப்ராடக்டோ இல்லை சர்வீஸோ வாங்க வைக்கிறது. பர்சனல் மார்க்கெட்டிங்னா நம்மளே பர்சனலி ஒரு பர்சனையும் ஐடென்டிஃபை பண்ணி அந்த பர்சன் கிட்ட போய் மார்க்கெட்டிங் பண்றது. ஸோ இது எல்லாமே இன்டகிரேட் ஆனது, எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ஐஎம்சி. இது எல்லாமே தனித்தனி மார்க்கெட் ப்ரொமோஷனல் டூல். ஸோ அட்வர்டைசிங் அப்படிங்கிறது ஒரு ப்ரொமோஷனல் டூல், பர்சனல் செல்லிங் அப்படிங்கிறது ஒரு தனி ப்ரொமோஷனல் டூல் தான். இது எல்லா ப்ரொமோஷனல் டூலுமே ஒன்னா சேர்ந்து வர்றதா இந்த ஐஎம்சி. The answer is C. Coordinated and consistent brand messaging across channels. நிறைய சேனல்ஸ், எல்லா சேனல்ஸுமே இன்க்ளூட் பண்ணி நம்மளோட மெசேஜ் என்னவோ அதை போய் சேர்க்கிறோம். இதுதான் இந்த ஐஎம்சி. ஸோ இதோட இந்த ஒரு செஷன் கம்ப்ளீட் ஆகுது. இந்த 10 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் புட் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ் and we will look in the another class. Thank you so much and all the very best.